இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய தெய்வம் மாறாதவராய் இருக்கிறார். இந்நாள் மட்டும் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து சுகபத்திரத்தோடு கூட இப்பொழுதுதான் இந்த புதிய ஆண்டினுடைய வாக்குத்தத்த ஆராதனை நடந்தது போல் இருக்கிறது. 10 நாட்களை கழித்து போட்டிருக்கிறோம். இன்னும் 20 நாளில் ஒரு மாதம் முடிய போகுது. உங்களுக்கு அதான் உங்களையும் பொங்கல் ஹாலிடே வந்துடுச்சு. எவ்வளோ காலம் எவ்வளோ விரைவாக போடுது பாருங்கள். பிப்ரவரி வந்துடும், மார்ச் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஏப்ரல் எக்ஸாம் எழுதணும். எவ்வளோ சீக்கிரம் லீவ் வருதோ அவ்வளோ சீக்கிரம் எக்ஸாமும் வந்துட்டு இருக்குது. அதனால் நல்லா படிங்க, டைமை யூஸ் பண்ணிங்க. புது படம் போட்டுனுக்கிறாங்கன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. டெக்கில் படம் போடுறாங்க, டிவியில் ஏதோ புது படம்லாம் போடுறாங்க, ரிலீஸ் ஆண்டெல்லாம் பொங்கலுக்கு ஒன்று விடாமல் உக்காந்து காலிலேருந்து பார்த்துடணும். அதை எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு லீவ் விட்டுருக்கிற நாட்களை நல்லா பயன்படுத்தி நல்லா படிங்க. ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே தேர்வும் சீக்கிரமாக நெருங்குது. ஆமாவா இல்லையா? ஜனவரி 10 நாள் போயிடுச்சுன்னா ஏன்னா பிப்ரவரி மார்ச், பிப்ரவரிலாம் ஒரு கணக்கே இல்லை, அது சீக்கிரமாக போயிடும். பிப்ரவரியில் ரொம்ப நாள் கம்மி, 28 நாள் தான் இல்லை பாருங்கள், 28 நாள் தான் இருக்குது, அதுவும் சீக்கிரமாக போயிடும். மார்ச்சில் 2nd வீக்கு 3rd வீக்கில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். மே அப்புறம் லீவு, ஏப்ரல் மே லீவு. ஆமாவா இல்லையா? அதனால் காலம் பொன் போன்றது. உங்களுக்கு லீவ் பரவாயில்லப்பா, ஒரு வாரம் லீவ் விட்டாங்க இந்த வருஷம் அப்படின்ட்டு சந்தோஷப்படாதீங்க. எக்ஸாம் ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு இருக்குது. பிரியங்கா செமஸ்டர், நெக்ஸ்ட்டு செமஸ்டர் ரெடி ஆகிடு. இப்போ தான் எழுதி முடிச்ச மாதிரி இருக்குது. டிசம்பரில் நெக்ஸ்ட்டு செமஸ்டர் இடையில் 28 நாள் தான் இருக்குது. 20 நாள்லாம் ஒரு கணக்கே கிடையாது. அதனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. பாக்கியவான்களா, ஞானவான்களா, அறிவாளிங்களா என்ன பண்ண ஞானத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தி அதை நீங்கள் சரி பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி எல்லாவற்றிலும் அவருடைய கிருபையும் சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். கடந்த நாட்களில் அப்பத்திலிருந்து போன வருஷம் துவங்கணும் இல்லைங்களா, இது வரைக்கும் அது ஓடிட்டே இருக்குது. இன்னும் கூட ஆண்டவர் அதை எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாருன்னு பார்ப்போம். ஆவியின் வரங்களின் 9 வரங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது வெளிப்பாட்டு வரங்கள், ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம், ஆவியை பகுத்தறிகிற வரம் என்று சொல்லி 3 வரங்களை குறித்து நிறைவு செய்து செயல்பாட்டு வரங்கள் என்று சொல்லி 3 வரங்கள். அதில் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருது இல்லைன்னா. இப்போ செயல்பாட்டு வரங்கள், ஆக்ஷன் கிஃப்டில் குணமாக்கும் வரங்களை நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது அற்புதங்கள் செய்கிற சக்தியை குறித்து தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். அற்புதங்கள் செய்கிற சக்தி அப்படின்னும் பொழுது நாட்கள் விரைந்து ஓடுகிறது. அதுவும் ஒரு அற்புதம் தான். இப்போ தான் 1ஆம் தேதி கம்யூனிட்டி சர்வீஸ் போன மாதிரி இருக்குது. அதங்குள்ளேயும் 10 நாள் நிறைவு செய்திருக்கிறோம். நாளைக்கு 11ஆம் தேதி. அப்போது எவ்வளோ வேகமாக பூமி சுற்றுதா இல்லை நாட்கள் ஓடுதான்னு தெரியல. நாட்கள் ரொம்ப விரைவாக போய் கொண்டிருக்கிறது. நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். நேரத்தை வீணடிக்காதீங்க. ரொம்ப நம்மளுக்கு நல்லா இன்னும் டைம் இருக்குது, எதுக்குமே இன்னும் டைம் இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியுமே. டைம் இருக்குதுன்னு மட்டும் எதுக்குமே நினைக்காதீங்க. எதை செய்யணும்னு நினைச்சாலும் நாளைக்குன்றது யோசிக்காதீங்க, இன்னைக்கு செய்து முடிக்கணும்னு யோசிங்க. அல்லேலூயா. கூடுமான வரைக்கும் ஆண்டவரை இன்னைக்கு அதை செய்யணும் அப்படின்னு நினைங்க. ஏன்னா நாளை தினம் நம்முடையது அல்ல. அதனால் இன்றைக்குரிய காரியங்களை இன்றைக்கே செய்து முடிங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அற்புதங்கள் செய்கிற சக்தி முதலாவது வேதத்தில் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதே போல யோசேப்பை தொடர்ந்து மோசேவுக்கும் அப்படிப்பட்ட வரங்கள் செயல்பட துவங்கியது. ஆண்டவர் மோசேவுடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். அவர் நாணல் பெட்டியில் நைல் நதியில் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். அவரை குழந்தையாக ராஜகுமாரத்தை எடுத்து அரண்மனையிலே வளர்க்கிறார்கள். அரண்மனையிலே வளர்ந்த மோசே அரண்மனைக்கு விரோதமாக எழும்பி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக கர்த்தர் மோசேவை ஒரு தலைவனாக நிறுத்துகிறார். அப்போ மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் கட்டளைகளை பெருகும் பொழுது, இதையெல்லாம் சொல்லும் பொழுது மக்கள் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார்கள்? சில சமயங்களில் நம்ம சொல்கிற காரியத்தை நம்ம குடும்பத்தாரை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம சொல்கிறத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறத அவங்க எடுத்துக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்க ஆண்டவரே மோசே கேட்குறாரு. நான் சொல்கிறத நீங்கள் தான் சொன்னீங்கன்றதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல ஆண்டவரே. இப்போ நீங்கள் சொன்னதான் நான் போய் சொன்னேன்னா யாராவது நம்புவாங்களா?
யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, நம்புகிற மக்கள் கிடையாது. அப்போவே அப்படி இருந்துக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு தான் அப்படி இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். அப்போவே அப்படி இருந்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நான் சொல்கிறது எதையும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஆண்டவர் நீங்கள் ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்கன்னும் பொழுது கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஆண்டவர் சொன்னார், நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் உன்னோடு கூட உறவாடுறதுக்கும் அடையாளமாக உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு, அது பாம்பாக மாறும். திரும்ப அதன் வாளை நீ பிடிக்கும்போது அது கோலாக மாறும். இதுதான் நான் உன்னோடு பேசினதுக்கும் உன்னோட சொன்னதுக்கும் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு. மோசேவும் அதன்படியாக அவர்களிடத்தில் போகிறார். மறுபடியும் அவர் கேட்குறாரு, இதுவும் அவங்க செய்யலை, இதையும் அவங்க ஏற்றுக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னொன்று சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை யாராவது செய்ய முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நல்லா இருக்கிற மனுஷனுக்கு குஷ்டரோகத்தை யாராவது வர வைப்பாங்க? ஏன்னா இவங்களை நம்ப வைக்க முடியல. நிறைய நேரத்தில் சபையில் கூட யாரை பற்றினா சொல்லும்போது அவங்க கஷ்டப்படுவாங்க. பாஸ்டரை பற்றியே பாஸ்டர் தான் கேவலமாக சொன்னார், அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஐயா கூட நம்மள மாதிரி தான் இருந்துக்கிறாரு பிள்ளைக்குது, எங்களை நாங்களே தாக்கிக்கினா தான் உங்களுக்கு சந்தோஷம். ஆமாவா இல்லையா? ஆமாம், நம்மளை பற்றி ஏதாவது சொன்னால் தான் ஐயா கூட அப்படி தான் அப்படின்றது உங்களுக்கு யோசனை வருது இல்லை? அது போல் ஆண்டவரே இது அவங்களுக்கான அடையாளம். கோல் போட்டு அது பாம்பாக மாறுது. திரும்ப அந்த கோல் அந்த பாம்பினுடைய வாழை பிடிக்கும்போது கோலாக மாறுது. இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே? அப்போ மறுபடியும் இன்னொரு அடையாளத்தை சொல்கிறார். என்ன அடையாளம் போது மறுபடியும் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறார் பாருங்க. 4ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிப்போம். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டான். வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டமாய் மாறி போனது. இங்க பாருங்க, மறுபடியும் மோசே சொல்றாரு, ஆண்டவரே இந்த மக்கள் ரொம்ப கடுமையா இருக்கிறாங்க, நான் சொல்ற எந்த வார்த்தைக்கும் நான் சொல்ற எந்த காரியங்களுக்கும் செவி கொடுக்கிற மாதிரி இல்லை. ஒருவேளை இதை நான் செய்யும் பொழுது அவங்க ஏற்றுக்கல, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கும்போது மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, சரி அப்படி அவங்க நம்பல, நான் இன்னொரு காரியத்தையும் சொல்றேன் பாரு. உன் கையை எடுத்து உன் மடியில போட்டினா அது எப்படி உறைந்த மலையை போல வெண்குஷ்டம் பூச்சிரும். எங்கேயாவது பாருங்க, வியாதி கொடுக்குறேன், உன் கையை நீ கையில் மடியில் போட்டினா வெண்குஷ்டம் ஆகிடும். இது எவ்வளோ பெரிய அற்புதம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது யாராவது செய்ய முடியுமா? அது என்னைக்கு ஏதாவது சாத்தியமாகுமா? ரொம்ப நேரம் ரொம்ப காலெல்லாம் பிடிக்கல, இப்படின்றது அவங்களுக்கு தான் அற்புதம், அதிசயம். அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அவர் மடியில் போடும்பொழுது அந்த வெண்குஷ்டம் நீங்கியது. அப்போ மக்களுக்கு என்ன வருதுன்னா நம்பிக்கை வருது. அற்புதத்தை கடவுள் தான் செய்கிறாரு. மோசே கூட கடவுள் இருக்கிறான்றதுக்கு இதுதான் அடையாளம். மோசேவுடைய கோல் பாம்பாக மாறுகிறது. அதற்கும் மேலாக மோசே தன் கையை மடியில் போடும் பொழுது அவன் கை வெண்குஷ்டமாய் மாறினது நம்ம கண்ணால் பார்த்தோம். திரும்ப அந்த கையை தன் மடியில் போடும் பொழுது அந்த கை சுகமானதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பலவீனங்கள் இருக்கலாம், சரீர போராட்டங்கள் இருக்கலாம், நம்மளால் தூங்க முடியாமல் கஷ்டப்படலாம், சில நேரத்தில் எழும்ப முடியாமல் கஷ்டப்படலாம், நிறைய சுவாசிக்க முடியாமல், இல்லை சில வேலைகளை ரொம்ப ஆக்டிவாக செய்யணும்னு நினைக்கிறேன்னு செய்ய முடியல, என் சரீரம் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேது, என்னுடைய பலவீனம் அப்படி இருக்குது, ஏன்னா நான் எடுக்கிற மருந்து அப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஒரு நொடி பொழில் செய்த அற்புதம், தன்னுடைய கையை மடியில் போட்டோன்னா வெண்குஷ்டம் வருது, திரும்ப மடியில் போடுறாரு, மறுபடியும் வெண்குஷ்டம் இல்லாமல் போகுது. எங்கே நடக்கும் இப்படிப்பட்ட அற்புதம்? ஆண்டவரால் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எல்லாம் மாறிடும். இந்த மருந்து மாத்திரை நான் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆண்டவர், இதெல்லாம் ஒரு பக்கம், நான் அதெல்லாம் கூட என் சரீரத்துக்காக நான் எடுத்துக்கொண்டாலும் கூட இதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நடந்துடும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, ஒரே வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஆண்டவரே, சுகமாகன்னு சொல்லுங்க ஆண்டவரே, நான் சுகமாயிடுவேன். அற்புதங்கள் செய்கிற சக்தி அன்றைக்கும் அல்ல இன்றைக்கும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போதுதான் அந்த மக்கள் அவரை நம்ப தொடங்குறாங்க. இப்போ அந்த மக்களை விடுதலை ஆக்கி கொண்டு வரத்துக்காக பார்வோன் அரசர் மத்தியில் போய் நிற்கும்போது அவருக்கு சில அற்புதங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. மோசே
இந்த மக்களை விடுதலையாக்குறதும் சரி, ஆண்டவருடைய அழைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்துதான் நமக்கு என்ன பண்ணுறாரு, விடுதலை கொண்டு வர்றாரு. இன்னைக்கு நம்ம சாதாரணமாக வந்து சபையில் விசுவாசிகள் அமர்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு அற்புதத்தை பார்த்தேங்க. நான் ஒரு அற்புதத்தை பார்த்தேன். என் 19 வயதில் நான் ஒரு அற்புதத்தை பார்த்தேன். நான் 19 வயதில் கண்டு கொண்டேன் என் அற்புதத்தை. ஆனால் எனக்கு அவர் எப்போ பண்ணிக்கிறார் தெரியுமா? நான் 3ஆம் கிளாஸ் பண்ணிக்கும் போது பண்ணிக்கிறேன் அந்த அற்புதத்தை. என் தாயார் நினைப்பு போட்டுனாங்க, 19 வயசில் நினைப்பு போட்டுனாங்க, ஆண்டவரை கண்டு அன்றைக்கி உன்னை காப்பாற்ற நீங்கள் செத்து போயிருப்ப. என்ன ஆச்சு எனக்கு? அப்போ தான் கேட்டேன், உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு தெரியுமா ஹார்ட்டில்? தெரியாதே. அவங்க சொல்கிறாங்க, ஒரே டவுட்டு, நான் அப்படி போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா, எதனா இருக்குமா? போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் ஏங்க வேஸ்ட்டாக வந்து காசு செலவு பண்ணுங்க, உங்களுக்கு என்னத்துக்கு ஸ்கேன் ஏற்றுட்டு இருக்கிறீங்க? எதுவுமே இல்லையே. யாரும் எடுக்க சொன்னாங்களா? இல்லைங்க, சின்ன வயசில் இருந்துச்சான். சின்ன வயசில் இருந்ததுக்கான அறிகுறி எதுவுமே இல்லையே. அற்புதம் அவர் செய்யக்கூடியது அப்படிப்பட்டது. ஏன்னா அவருக்கு வேணும்னும் போது, அவருக்கு தேவைன்னும் போது அவர் கொண்டு வந்து அவர் பயன்படுத்தணும். ஏதோ ஒரு காரியத்தை இவனை கொண்டு செய்யணும்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சாட்சியை நிறுத்துறார். நான் ஒரு அற்புதத்தை கண்டு கொண்டேன், நான் ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், நான் அவருடைய பாதங்களை அணைத்து கொண்டேன். என்னுடைய 19 வயதில் என்னுடைய வாலிபத்தை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இந்த நாள் மட்டும் அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என் கண்களுக்கு முன்னால் பல இச்சைகள் வரலாம், என் கண்களுக்கு முன்னால் பல ஆபாசங்கள் வரலாம், என் கண் எதிர்க்க எது நடந்தாலும் அது என்னை தொட முடியாது. காரணம் தெரியுமா? அவருடைய ரத்தம் என் கண்களிலும் என் செவிகளும் என் சிந்தனையிலும் நிரம்பி இருக்கிறது. என் கண்ணுக்கு முன்னாடி எது நின்னாலும் அது என்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் என் வாலிபத்தை நான் ஒரே முறை தான் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். நான் யோக்கியமாக இருக்கணும்னு நினச்சேன், யோக்கியமாக வாழணும்னு நினச்சேன், அவ்வளோதான். திரும்ப திரும்ப விழுந்துக்குன்னு, திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுன்னு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படின்னு நான் செத்துன்னு ஆண்டவரே ஜெபம் பண்ணேன். நான் திரும்பவும் விட்டு நான் போனேன், நான் இருக்கக்கூடாது. திரும்பவும் அன்பை விட்டு நான் போனேன்னா, உன் அற்புதத்தை விட்டு நான் போனேன்னா, உன்னுடைய தெரிந்து கொள்ளதை விட்டு நான் போனேன்னா, இந்த உலகத்தில் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. திரும்ப என் சரீரத்தையும் என்னுடைய சிந்தனையும் நான் பாவத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்னால், நீங்கள் செய்த அற்புதத்தை மறந்து நான் பாவத்துக்குள்ளே போவேனா, அந்த வாலிபத்தில் நான் இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் பயத்தோடு தான் நடப்பேன். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியை நிறுத்திருக்கிறார் என்றால், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களும் மாறவே மாறாது. பாவங்களும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் உலகத்தில் நிறைந்துதான் இருக்கும். ஆனால் அவைகள் மத்தியிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்த யோசேப்பை போல, தெபராலை போல வாழ்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலையே, உலகத்தில் உபத்திரம் இல்லைன்னு சொன்னார், இருக்குதுன்னு சொல்கிறாரு. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன், மரணத்தை விழுங்கிய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகமே ஒருத்தரை பார்த்து, இந்த உலகமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மரணம், சாவு. ஆனால் சாவே பார்த்து பயப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இயேசு. எல்லாரையும் நான் கொண்டு போட்டேன், ஆனால் அவரை மட்டும் நான் கொல்ல முடியல. நான் செத்தும் அவர் சாகடிச்சும் கூட 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார் அல்லவா. மரணத்தையே ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அவர் கொண்டு வந்து உங்களை சாட்சியை நிறுத்துவதற்கு தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். மோசே தன்னை நம்பாத மக்கள் மத்தியில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். நம்ம மேலே யாரும் நம்பிக்கை வைக்கலாம், நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் தெரியுமா? யாருக்குங்க நம்ம உதவி செய்வோம்? ஐயா உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது, ஐயா உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்குது, ஏய் கம்னு இருப்பா, என்னை ரொம்ப நீ அப்படிலாம் சொல்லாதப்பா. ஐயா நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, ஐயா ஐயா நீங்கள் நல்லா பாட்டு பாடுறீங்கயா, ஏய் அப்படிலாம் சொல்லாதப்பா, எனக்கு வெக்கமாக இருக்குதுப்பா. எச்சரிக்கையாக இருப்பா அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம். என்ன தெரியுமா? அப்படி இல்லை. நம்ம யார் நம்மளை வந்து நல்லா அப்ரோச் பண்ணுறாங்களோ, நம்மள்கிட்ட யார் நெருக்கமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, நம்ம நம்புறவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லது பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் கொண்டு போய் நம்மளை நிறுத்துகிற இடம்லாம் எது தெரியுமா? நம்மளை நம்பவே நம்பாத ஆளுங்க, நம்மளை யாருன்னே தெரியாத ஆளுங்க. மிஷினரிங்க ஊழியத்துக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? தமிழ்நாட்டிலிருந்து, வேலூர் மாவட்டத்திலிருந்து, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து, நாகர்கோவில் மாவட்டத்திலிருந்து, சென்னை மாவட்டத்திலிருந்து, அருப்புக்கோட்டையிலிருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, இங்கே எந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து, எல்லா மாவட்டத்திலிருந்தும் எங்கே மிஷினரியாக போகிறாங்க தெரியுமா? வட மாநிலத்துக்கு போகிறாங்க.
அவங்களாம் நல்லா ஹிந்தி பேசக்கூடியவங்களும் அவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? என்ன லாங்குவேஜ் படிக்கிறோம்? தமிழ். செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷு தமிழ் தான் தெரியும். வட மாநிலத்தில் போய் ஊழியத்தில் நான் இன்னும் பேச முடியும் அவங்கக்கிட்ட. ஜெயிக்க முடியல என்னால். ஹிந்தியில் கேட்டானா எனக்கு பதில் தெரியல. மிஷினரிங்கெல்லாம் வெறும் தமிழ் மட்டும்தான் தெரியுது. ஆனால் ஆண்டவர் அவங்களை அழைப்புன்னா தெரியுமா? மொழி தெரியாதல போய் கொண்டு போய் விட்டுறாரு, கண்ணு கட்டி காட்டில் விட்டுறாரு. இங்கே தாண்டா ஊழியம் பண்ணிட அமைதியா. நம்மளுக்கு என்ன அங்கே டிரான்ஸ்ஃபர்னா இதோ நெமிலிக்கு வந்துட்டோம், நெமிலி டிரான்ஸ்ஃபர்னா மறுபடியும் சென்னைக்கு போகலாம். எல்லாம் தமிழ் ஆளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மொழி தெரியாதலுக்கு போய் விட்டாருன்னா என்ன பண்ண முடியும் ஊழியத்தில்? அப்படி தான் அனுப்பப்பட்டார். ஆண்டவரே, நம்பாத மக்கள் மத்தியில் என்னை கொண்டு போய் விட்டுருக்கிறீங்களா? அவங்களுக்கு அடையாளத்தை கட்டினா தானே. இப்போ மிஷினரியுடைய ஊழியெல்லாம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஏதாவது அற்புதம் நடந்தால் தான், ஓ இவர் பாஸ்டர் பொழகுது, இவர் ஜெபம் பண்ண என்னமோ நடக்குது, எனக்கு சுகமாயிடுச்சு, இவர் ஜெபம் பண்ண நடக்குது, கிரியை செய்யுதுன்னா அப்போ அவங்க எவ்வளோ ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கும், எவ்வளோ முழங்கால் படிட வேண்டியது இருக்கும், எவ்வளோ சாக்ரிஃபைஸு. மிஷினரி ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க பிள்ளைங்க இன்னொரு இடத்துல இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம இசிஐயில் ஐஎம்எம் மிஷினரின்னு ஒன்று இருக்குது. ஐஎம்எம் இந்தியன் மிஷினரி மூமெண்ட் இசிஐயில் இருக்குது. இந்திய மிஷினரி இயக்கம் என்று சொல்லி ஒரு ஐஎம்எம் மிஷினரி ஊழியம் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களில் பல பகுதிகள், குஜராத்து, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட், எல்லா இடங்களிலும் இந்திய சுவிசேஷ திருச்சபையிலிருந்து மிஷினரி இயக்கத்தின் மூலம் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல இருக்கிற மிஷினரிகள் அங்கே ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பிள்ளைகள் தமிழ்நாட்டில் டோனாவூர் சொல்லுகிற ஒரு ஹாஸ்டல், டோனாவூர் ஹாஸ்டல்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. பிள்ளைங்கள்லாம் இங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க, அப்பா அம்மா அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளை 2 நாள் பெரியப்பா வீட்டில் போய் இருந்தால் கூட இருக்காது. அவங்க பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மாவை பார்க்காமே நாங்கள் இருப்போமோ செத்துருவோமோ பிள்ளைய, நீ அந்த ஹாஸ்டலில் போய் இரு, எங்களுடைய ஊழியம் இதுதான், நம்முடைய அழைப்பு இதுதான், நம்ம இதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும், நீ கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் இரு, அப்பாவும் அம்மா அவங்க ஊழியத்துக்கு போகிறோம், அங்கே எங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் உங்களை ஆண்டவர் இங்கே பார்த்துக்குவார், இங்கிருந்து அப்பா அம்மாக்காக நீங்கள் ஜெபம் மாத்திரம் பண்ணிங்க. அம்மா ஒரு இடத்துல, பிள்ளைங்க ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல ஊழியம் பண்ணி மொழி தெரியாத இடத்துல ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறாங்க. நம்ம ஐஎம்எம் மூலம் எத்தனை ஸ்கூல் கட்டியிருக்கிறாங்க ஜார்க்கண்டில், எத்தனை பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கிறாங்க, எத்தனை சபைகள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. எதுக்கு இந்த விஷயத்தை இதில் கொண்டு வந்து இணைக்கிறேன் என்றால், மோசேவும் தன்னை நம்பாத மக்களிடத்தில் தான் கொண்டு போய் நிறுத்தப்பட்டார். மிஷினரிகளும் தங்களை நம்பாத மக்களிடத்தில் தான் கொண்டு போய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஏறக்குறைய மோசேவை போல ஒரு ஊழியத்தை யார் செய்யறது? மிஷினரிங்க தான் செய்கிறாங்க. மோசே போல ஊழியத்தை நான் செய்ய முடியல. ஏன்னா நான் அங்கேருந்து சென்னையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நெமிலிக்கு வரலாம். அங்கேயும் தமிழ் பேசுகிறாங்க, இங்கேயும் தமிழ் பேசுகிறாங்க. அங்கேயும் சாப்பாடு சாம்பார் தான், இங்கேயும் சாப்பாடு சாம்பார் தான். இங்கே எனக்கு பொரி சப்பாத்தி கொடுக்கல, ஆனால் அங்கே பொரி சப்பாத்தி தான். சாப்பாடு கிடையாது, சாம்பார் கிடையாது, ரசம் கிடையாது, 4 வகையான பொரியல் கிடையாது. கெட்டதை சாப்பிட்ணும், யாரை பார்க்குறோமோ அவங்ககிட்ட சுவிசேஷன் சொல்லணும். மொழி தெரியாதத்தில் எப்படி சுவிசேஷன் சொல்ல முடியும்? பழகிக்கிறாங்க. ஆனால் மோசேவும் அப்படி தான் நிறுத்தப்பட்டார். அந்த இடத்துல நான் ஊழியம் பண்ண எனக்கு அடையாளத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த இடத்துல நிற்கணும்னா, மொழி தெரியாத இடத்துல, ஆள் தெரியாத இடத்துல, கலாச்சாரம் இல்லாத ஒரு இடத்துல, எனக்கும் இடத்துக்கும் சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போகிறீங்களா, அந்த இடத்துல என்னை பயன்படுத்துறதுக்கான அடையாளம் என்ன? என்னை கொண்டு ஏதோ அற்புதம் செஞ்சால் தான் அங்கே இருக்கிறவங்க நம்புவாங்க. சும்மா என்னை நம்பிடுவாங்களா? சும்மா என் மேலே அன்பு கூறுவாங்களா? சும்மா என் மேலே பாசமாக இருப்பாங்களா? என்ன அவங்க நம்பணும்னா, என்ன அவங்கள விசுவாசிக்கணும்னா, நான் உங்களை நம்ப வைக்கணும்னா, நீங்கள் என்னை கொண்டு ஏதாவது அற்புதம் செய்யணும். நீங்கள் என்னை கொண்டு அற்புதம் செய்யாமல் நான் என்ன பண்ண முடியாது? உமக்காக யாருன்னே தெரியாத போய் ஊழியம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவரோட கூட பேசுகிறார். ஆண்டவர் 2 அற்புதம் பண்ணார். முதல்ல என்ன பண்ணார்? கோலை பாம்பா மாற்றினார். மறுபடியும் அந்த பாம்பை கோலா மாற்றினார். மறுபடியும் சொன்னார், வெண்குஷ்டம், மடியில் கையை போடு, வெண்குஷ்டம் ஆறும். நீ கையை எடுத்துட்டு காட்டு, வெண்குஷ்டத்தை காட்டிட்டியா, கொஞ்ச நேரம் மறுபடியும் மடியில் போடு, மறுபடியும் வெண்குஷ்டம் போயிடும். அவங்க நம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே இவன் சூப்பர் ஆள்றா, இவனுக்கு எப்படி குஷ்டரோகம் வந்துச்சு உடனே மறைஞ்சிச்சு, குஷ்டரோகம் வந்துச்சு உடனே மறைஞ்சிச்சு. ஏங்க
ஒரு 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 ஆள் வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு ஒரு மேஜிக் காட்டுறான். நம்ம வீட்டுக்கு வராங்க, நீங்கள் பெரிய இவ்வளோ பெரிய அற்புதம்லாம் இல்லை, சும்மா அவங்க மேலே கை வச்சு, சிஸ்டர் ஆண்டவர் இந்த 2025 காட்டுறாரு, நீ டபுள் மாடி வீட்டில் இருக்கிற, 2 BHKல இருக்கிற, ஆண்டவர் உன்னை காரில் காட்டுறாரு, உன்னை பல்சரில் காட்டுறாருன்னா ஆமேன் ஆமேன். இவர் தானே தேவ மனுஷன். எங்க பாஸ்டர் இருக்கிறாரு, மோசே ஆரோன் சீக்கிரமா வரப்போறாரு, மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. இவர் இல்ல ஊழியக்காரன், இன்னும் அருமையா சொல்றாரு பாருங்க, தீர்க்கதரிசனம் 2 வீடு கொடுப்பாரு ஆண்டவர். நான் ஒரு தானே சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க விசுவாசிங்க கொடுப்பார் நான் சொல்றேன். ஆனா யாருனே தெரியாத ஒரு ஆள் வந்து சொன்னா தான் நமக்கு என்ன வருது? நம்ம கிட்ட தினந்தோறும் நின்று சொல்ற பாஸ்டர் சொன்னா நமக்கு என்ன வர மாட்டேது? நம்பிக்கை வர மாட்டேது. எங்க இருந்தாலும் நீங்க விசுவாசிக்காம கர்த்தருடைய சித்தம் இல்லாம உங்களுக்கு கிடைக்காது. அப்படி சொன்னாவே அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா இந்த ஐயா சர்ச்சுக்கு தான் போகணும். ஐயா போன் நம்பர் கொடுங்க ஐயா, பர்சனலா பேசணும் உங்ககிட்ட, உங்க நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களா, சொல்லுங்க, தனியா எங்க வீட்டுக்கு வர வைக்கிறேன் ஐயா, எங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க ஐயா. பாருங்க, நான் என்ன தெரியுமா சொல்றேன், எல்லாவற்றுக்கும் அவங்க உங்களோடு கூட பயணிக்க முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, போராடி பார்த்துட்டு, ஏம்மா இனிமேலாம் கால் பண்ணாதீங்க, உங்கள் ஊரில் இருக்கிற சர்ச்சு உங்கள் பாஸ்டர் இருப்பார், அவங்ககிட்ட பாருங்கள், ஏன்னா நல்லது கெட்டதுக்கெலாம் அவர் தான் வரணும், எல்லாவற்றையும் எங்களால் பண்ண முடியாது, நான் இன்னொரு நம்பர் கொடுக்குறேன், எங்கள் ஜெப மையத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அவர் டைரெக்டாலாம் உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஒரு முறை தான். ஆனால் உங்களுக்காக எப்பவுமே போராடுறதுக்கு உங்கள் சபையில் ஒரு பாஸ்டர் இருப்பார். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பார்த்தாவே நம்மளுக்கு என்ன ஆகிடும், பெரிய அற்புதம். நம்மளை பற்றி எப்படி இவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறாரு. சிஸ்டர் போன வருஷம் 6 மாதமாக நீங்கள் ரொம்ப கடன் பிரச்சனை இருந்தீங்க, நான் 6 மாதமாக இல்லை 6 வருஷமாக கடன் பிரச்சனை தான் இருக்கிறேன். 2 மாதமாக நீங்கள் நிம்மதி இல்லாமல் தூங்க மாட்டீங்க. ஆமாம், 2 மாதம் இல்லை 2 வருஷமாக தூங்காமல் இருக்கிறேன். யாருக்கு தான் தூக்கம் வருது இப்போல்லாம்? ஒரு பக்கம் கொசு புட்டுங்குது, ஒரு பக்கம் இரும்பல், ஒரு பக்கம் குளிர், வச்சுட்டு போதுனா கூட குளிர் அடங்க மாட்டேது. அப்படிப்பட்ட குளிரில் எப்படியா தூக்கம் வரும்? அது யாராவது வந்து சொன்னாங்கன்னா, இவர் இல்லையா தீர்க்கதரிசி, இவர் இல்லையா தேவ மனிதன். அவனே ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நம்ம அப்படியே அவங்கள தெய்வமாக்கிடுறோம். அவங்களுக்கு அதை வெளிப்படுத்துனது யாரு? ஆண்டவர். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஊழியக்காரனை மகிமைப்படுத்தணுமா? ஆண்டவரை தான் மகிமைப்படுத்தணும். ஊழியக்காரன் வந்து உங்களுக்கு முக்கியம்தான். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் அவர் எங்களை கனம் பண்ணுவாரு. நீங்க யாரை கனம் பண்ணோம்? அவரை கனம் பண்ணோம். அவர் எங்களை கனம் பண்ணுவார். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் அவர் எங்க கொடுக்கணும் அங்கே அவர் எங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் நீங்க ஊழியக்காரர்களை மகிமைப்படுத்தி ஊழியக்காரர்கள் பின்னாடி போறதுக்கு நம்ம அழைக்கப்படலை. அவருக்கு பின்னாடி அவர் சத்தத்தை கேட்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்க அப்படிதான் மோசே இந்த அற்புதத்தை செஞ்ச உடனே, இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாவே நம்மளுக்குள்ள என்ன வந்தது? ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு விசுவாசம் வந்துடுது. ஆனால் அன்னைக்கு உங்கள் கண்ணெதிர்க்கு அப்படி அற்புதம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணுறாருங்க, உங்கள் வீட்டில் வந்து அரிசி போட்டுற பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தான் அரிசி இருக்குது. அவர் வந்து ஆண்டவரே இந்த எண்ணெயும் இந்த அரிசியை நீங்கள் ஆசீர்வதிங்க. சிஸ்டர் வீட்டில் இது நிரம்பி வரணும், கண்ணு மூடி திறக்கும்போது எண்ணெய் வச்சுக்கிற டப்பா ஃபுல் ஆகிட்டு இருக்குது, அரிசி எல்லாம் ஃபுல் ஆகிட்டு இருக்குது. எப்படி இருக்கும்? ஐயோயோ ஐயா, எப்படி இது அற்புதம் தானே அது. இப்போ அப்படி தான் நடந்துச்சு உங்களுக்கு. இவன் எப்படி குஷ்டரோகம் போச்சு வந்துச்சு, இவன் அற்புதம், கடவுளையும் கூட இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் அவங்கக்கிட்ட இருந்து விடுதலை வாங்கும்படி கேட்குறாரு. அப்போ பார்வோனுடைய போய் நிற்கிறார். ஆண்டவரே, எப்படியோ உம்முடைய பெரிய கிருபையினால இந்த மக்கள் எல்லாம் என்னை நம்பிட்டாங்க, நீங்கள் தான் என் கூட பேசுகிறீங்கன்றத நீங்கள் கொடுத்த அடையாளத்தின் வழியாக அவங்களுக்கு உறுதியாக அவங்க நம்பிட்டாங்க, என் கூட வரத்துக்கு ஆயத்தமாயிட்டாங்க. இப்போ நான் எங்கே போய் நிற்க போகிறேன்? யாருக்கு முன்னே போய் நிற்க போகிறேன்? பார்வோன் மன்னருக்கு முன்பாக நிற்க போகிறேன். அங்கேயும் நீ அற்புதம் பண்ணால் மாத்திரம்தான் நான் என்ன பண்ண முடியும்? மக்களை விடுதலையாக்கி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவரே, இந்த மக்கள் என்ன நம்பிட்டாங்க, நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்றதை உணர்ந்தாங்க, அற்புதம் செய்கிறீங்கன்றதை உணர்ந்தாங்க, அதே போல்
இந்த ராஜாவிடத்திலிருந்து, இந்த பார்வோன் மன்னனிடத்திலிருந்து அதே இடத்துல தான் வளர்ந்தார். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறுறாரு. கர்த்தர் அதுக்காக தான் அவங்க வீட்டில் அவங்கள வளர்க்க வைக்கிறாரு. வளர்ந்த பிறகு கேட்குறாரு, மக்களை விடுதலையாக்கு. இவ்வளோ நாள் எங்கள் கூட தானே இருந்தேன், நான் போட்டு சாப்பாடை சாப்பிட்டு எனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறியா? நான் உன்னோடு கூட யுத்தம் பண்ண முடியாது தான் உன் வீட்டில் என்னை வளர்த்துருக்கிறாரு. உனக்கு தெரியாமே இவங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு உங்கள் வீட்டிலே என்னை வளர்த்துருக்கிறாரு. எனக்கு நீ சொல்கிறது முக்கியமா அவர் சொல்கிறது முக்கியமா? எனக்கு அவர் சொல்கிறது தான் முக்கியம். எனக்கு சாப்பாடு போகிறதுக்கு கூட அவர் மூலமாக தான் நீ எனக்கு சாப்பாடு போட்டிருப்ப. எனக்கு கர்த்தருடைய சத்தம் தான் முக்கியம். நீங்கள் யார் ஆண்டவரேன்னு கேட்கும்போது சொன்ன, நானே கர்த்தர், நான் அதிசயமானவர் அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்போ தான் சொல்கிறாரு, எனக்கு அற்புதங்கள், அவங்க அடையாளங்கள், அடையாளங்கள் அவங்க கண்ணுக்கு முன்பதாக காண்பிச்சா மாத்திரம்தான் நான் என்ன பண்ண முடியும்? மக்களை விடுதலையாக்கி கொண்டு வர முடியும். இல்லைன்னா என்னால் விடுதலையாக்க முடியாது. ஆண்டவரே சரி போ, நீ போ, நான் அற்புதங்களை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த அற்புதம் செய்கிற சக்தியை மோசேவுக்குள்ளாக வைத்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்களை உங்களை கொண்டு செய்வார். இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு நீங்கள் யாருக்கு எதை சொல்லுகிறீர்களோ அது நிச்சயமாய் நடக்கும். ஆமென். ஆண்டவர் ஒருத்தருக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அவங்க வாயிலிருந்து என்ன வரும்? ஆசீர்வாதம் தான் வரும், நன்மையானதான் வரும், சாபம் வராது. நான் ஜெபம் பண்ணி சாபம் விட்டுனா நீ நாசனமாக போயிடுவேன்னா ஆகாது. ஆண்டவர் நாசனமாக்குறவர் கிடையாது, நாசனமாக அந்த உருவாக்குறவர். அதனால ஆண்டவர் எனக்கு அற்புதங்கள் செய்கிற சக்தியை கொடுத்துருக்கிறாரு. நான் இப்போ அந்த அற்புதம் செய்கிற சக்தி வச்சு சொல்கிறேன், நீ இப்பொழுதே நாசனமாக போவாயின்னா போக மாட்டாங்க. ஆண்டவர் நாசனமாகலாம் போக விட மாட்டார். நீ உன்னை சபிக்கிறதுக்காக கூட்டாரு, எது கூட்டாரு? உன் சத்துரு கூட ஸ்னேகின்னு சொல்கிற ஆண்டவர் உனக்கு விரோதமாக எத்தனை பேர் இருந்தாலும் நான் யுத்தம் பண்ணுறேன், நீ சும்மா இருன்னு சொன்னார். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? யாரையுமே சபிக்கக்கூடாது. நீங்கள் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் திரும்ப எங்கே வரும்? என் மடிக்கு தான் வந்து விழும். நாசனமாக போன்னு சொன்னா அந்த 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 சாபத்துக்கு தகுதி இல்லாத ஆளுக்கு நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா அந்த நாசனம் திரும்பி யார்கிட்ட வரும்? அப்படியே போய் யூட்டர்ன் பண்ணி திரும்பி இப்படி வந்து நிற்கும், உன் மடியில் தான் விழும். நீ திட்டும் போது கூட நீ ஆசீர்வாதமாக இருப்பா, நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருங்களேன். அவன் அது யூட்டர்ன் திரும்ப வந்து நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, அவ்வளோதான். ஹல்லேலூயா. மோசே பார்வோனுக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது கர்த்தர் செய்த அடையாளங்களை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.